ஸோ welcome back to my channel Shreyas Cakes. ஸோ எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் vlog. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்னா பார்த்தீங்கன்னா டான்செட் எம்சிஏ இபுக் ஹவு டு கெட் இட். ஃபர்ஸ்ட் வந்து டான்செட் எம்சிஏனா இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஃபர்ஸ்ட் டான்செட் எம்சிஏனா என்னன்னு பார்த்துக்கலாம். டான்செட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் an entrance exam which is conducted by Anna University. அது வந்து எதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, சம் ஆஃப் த பிக் இன்ஸ்டியூஷன்ஸ் ஹேவ் ஒரு பெரிய காலேஜ் வந்து போய் சேரணும்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வைக்கிறது, அதுதான் பெரிய டான்செட்டுங்கிறது. If you have a good score in this, you can choose more colleges, more big institution. கவர்மெண்ட் காலேஜில் கூட சீட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குலாம் எடுக்கிறாங்கன்னா ஃபார் எம்சிஏ அண்ட் எம்பிஏ பிஜி ஜாயினிங்காக எடுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் தட். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் சிலபஸ் சொல்லிடுறேன் என்னென்ன இருக்குன்றது. இது வந்து என்னென்ன இருக்குன்னா 4 சப் டாபிக் மாதிரி வச்சுருக்காங்க, விச் வாஸ் அன் ஆப்டிடியூட். ஃபர்ஸ்ட் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ரீசனிங், கிரிட்டிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ். லாஸ்ட் 3 டாபிக் மட்டும் நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். குவான்டிடேட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து மெயின் டாபிக் மட்டும் நான் சொல்லிடுறேன், விச் வாஸ் பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், மிக்சர், அலிகேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர், அலிகேஷன், அல்ஜீப்ரா, ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட், இந்த மாதிரி இருக்கலாம். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் விச் வாஸ் மோஸ்ட் ஈஸியஸ்ட் டாபிக். அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா விச் வாஸ் WW ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நிபிள். ஸோ வேர் டு ப்ரிப்பேர் ஃபார் தட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நான் ஒரு இபுக் பண்ணி வச்சிருக்கேன், விச் வாஸ் சக்தி பப்ளிகேஷன்ஸோட டான்செட் எம்சிஏ இபுக். இது இபுக் வந்து 3 டைப்ஸாக பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் பார்ட் வந்து ஃபஸ்ட் பிடிஎஃப் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஃபுல்லாக என்டையராக கவர் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் செகண்ட் பிடிஎஃப் வந்து லாஜிக்கல், அனலிட்டிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ். இது 3த்தையும் ஒரு பிடிஎஃபாக பண்ணிட்டு அப்புறம் வந்து டான்செட் கொஸ்டின் பேப்பர்ஸ் 2004லேருந்து 2023 வரைக்கும் இருக்குது கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் சொல்யூஷன் ஆன்சர் கீ. அந்த பிடிஎஃபோட ப்ரிவியூ வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. So yes, now we are going to see about the டான்செட் MCA e-book. இந்த e-book வந்து நான் 3 டைப்ஸ் வச்சுருக்கேன், 3 PDF. ஃபஸ்ட்டு PDF மட்டும் இப்போ காட்டுறேன் என்னென்ன இருக்குது. குவான்டிடேட்டிவ், லாஜிக்கல், கம்ப்யூட்டர் அவேர்னஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு PDF இது பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. இது வந்து செக்ஷன் இதான் சிலபஸ். குவான்டிடேட்டிவ், அனலிட்டிக்கல், லாஜிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்குது. ஸோ யா, திஸ் இஸ் த சிலபஸ். பார்த்துக்கோங்க, ஜூம் பண்ணுறேன் ஒரே நிமிஷம். இப்போ தெரியுதா? குவான்டிடேட்டிவில் கொஞ்சம் செக்ஷனாக பிரிச்சு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல், ஒரே நிமிஷம், ஃப்ராக்ஷனல், ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட், ஆவரேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், பர்சன்டேஜ், இந்த மாதிரி ஏறாவது இருக்குது. அதே மாதிரி அனலிட்டிக்கல் ரீசனிங் பார்த்தா வேர்பல் அனாலஜி, வேர்பல் கிளாசிஃபிகேஷன், சீரிஸ், லாஜிக்கல் வந்து மல்டி டைமென்ஷனல் லாஜிக்கல், இது மாதிரி இதெல்லாம் இருக்குது. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஆக்சுவலாக வந்து குவான்டிடேட்டிவ் வரைக்கும் ஒரு பிடிஎஃப் அண்ட் அனலிட்டிக்கல், லாஜிக்கல், கிரிட்டிக்கல் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஒரு பிடிஎஃபாக போட்டு வச்சுக்கேன். அது மட்டும் இல்லை, இது வந்து கொஸ்டின் பேங்க் கொடுத்து வச்சுருக்காங்க. அதையும் நான் பிடிஎஃப் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக. பார்த்தீங்கன்னா எல்லா பேர் வித் சொல்யூஷனோட இருக்குது. ஸோ பிடிஎஃப் உள்ள போயிடலாம். ஆக்சுவலாக இப்போ டாபிக் இப்போ ஃப்ராக்ஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் சர்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதிலே ஒரு 100+ கொஸ்டின்ஸ் இருக்குது. 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. அது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண போதும். ஒரு நிமிஷம் காட்டுறேன், இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்க்குறது வந்து ஃப்ராக்ஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் நம்பர்ஸ், அதோட இபுக் இது. இதான் கொஸ்டின்ஸ். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹேவ் அ டவுட் பின்னாடி வந்து ஆன்சர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஒன் செகண்ட் நிறைய மெஷர் பண்ணி காட்டுறேன். இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் இதில் வந்து 75 கொடுத்துருக்காங்க. இதில் கீழே ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க வித் எலாபரேட்டட் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது மேத்மெட்டிக்கல் ப்ரூஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட செகண்ட் டாபிக் பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட். பார்த்தோம்னா யூ நீட் டு நோ அபவுட் த ஷார்ட் கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அதை மட்டும் பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பாருங்கள். அட் த எண்ட் இதோ சொன்ன மாதிரி இருக்குது. நீங்களாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இஃப் யூ ஹேவ் அ டவுட் தென் யூ கேன் கோ வித் த சொல்யூஷன். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இருக்குது. கீழே ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்டு அப்படியே வரேன், ஸ்பீடாக வரேன் கொஞ்சம். இது ஒரு 49 கொஸ்டின்ஸ் இருக்குது. பார்த்துக்கோங்க. யூ நீட் டு சால்வ் திஸ். இது வரைக்கும் சால்வ் பண்ணுங்கள். ஆன்சர்ஸும் கீழே இருக்குது. அதோட எலாபரேட்டட் ஆன்சர்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்குது. வித் எக்ஸ்ப்ளனேஷன் வந்தாதுங்க. இதுக்குள்ள ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் யூ நீட் டு நோ அபவுட் த கான்செப்ட் இருந்துச்சுன்னா நீங்களே போட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா மட்டும் அதில் போய் பாருங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன்னா 49க்குமே சொல்யூஷன் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் ஆவரேஜ். அந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் இருக்குது. ஆவரேஜோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்லேயே. சப்போஸ் இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமு, அந்த மாதிரி லைக் இதெல்லாம் நீங்களாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆவரேஜ்க்கு ஒரு 100 டாபிக்ஸ் இருக்கும், 100 கொஸ்டின் சாரி. பார்த்தீங்கனாலே தெரியும். கீழே ஆன்சர்ஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. அது கீழே சொல்யூஷன்ஸ் எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இல்லை சம் ஆஃப் த ட்ரிக்ஸ் எல்லாம் கூட சொல்லி தருவாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ரெஃபரன்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியுதா? நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இது மாதிரி நிறைய குவான்டிடேட்டிவ் என்னெல்லாம் டாபிக் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் இதோ 1 மினிட் இப்போ சொல்லியிருக்காங்க. ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. Ratio is the relation that one quality bears to another in the same kind.
ரேஷியோ இப்போ ஏ அண்ட் டி டூ நம்பர்ஸ் வந்து ரேஷியோ வந்து ஏ ஸ்டுடியாக எழுதணும். இது மாதிரிலாம் சின்ன சின்ன கூட சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். ஐம் ஷூர் தட் யூ கெட் 95% எடுக்கலாம். நீங்கள் இது மட்டுமே படித்தா பாருங்கள். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கு கொஷின்ஸ். ஒன் எக்ஸ்பிரஸ் மேக்னிடியூட் பை விச் குவாலிட்டி டு பி த பார்ட் ஆஃப் சிமிலர் குவாலிட்டி. இதோட ஆன்சர் செஞ்சு அதெல்லாம் போடுங்க. சும்மா எப்படி சொல்கிறது, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக புக் இது பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து இந்த புக்கையே பிடிஎஃப் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. பிகாஸ் நிறைய பேர் வந்து லைக் அந்த மாதிரி புக் வாங்க முடியாது இருக்கும். பிகாஸ் இட் இஸ் ஓவர் ரேட்டட். ஏன்னா நான் படிக்கும் போதே அப்படி இருந்துச்சு, அதான் சொன்னேன். பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கீ டீட்டெயில் சொல்யூஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த 100 கொஷின்ஸ்க்குமே டீட்டெயில் சொல்யூஷன்ஸும் கொடுத்து வச்சுருக்காங்க இதில். 100க்கு நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட். அதே மாதிரி தான் இதுவும் அந்த மெயின் கான்செப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஃபார்முலா மட்டும் இந்த ஃபார்முலாலாம் படித்து நீங்கள் ட்ரிக் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே தான் நான் பிடிஎஃப் பண்ணியிருக்கேன், ஒன்றுமே விடலை அப்படின்னு நான் சொல்கிறேன். 78 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 78 ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்படியே போயினே இருக்கும். அது எது வரைக்கும்னா பர்சன்டேஜ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இதுக்கெலாம் நீங்கள் வந்து ஒரு ட்ரிக் மாதிரி கற்றுக்கணும். ஷார்ட் கட் இருந்துச்சுனாலே டக்குன்னு போட்டு போயினே இருந்துடலாம். மார்க் யூ கெயின் த மார்க். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் ஒரு 100 கொஷின் கொடுத்துட்டு அதிலே சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். ஸோ நான் லாஸ்ட் பேஜ்க்கு போகிறேன். லாஸ்ட்டாக ஆக்சுவலாக எல்லா டாப்பிக்குமே கொடுத்துருக்காங்க. இல்லை ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட்டு, அப்புறம் நிறைய இருக்குது. நான் நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இப்போ சப்போஸ் மென்சுரேஷன் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் எல்லா ஃபார்முலாஸும் இதில் கவர் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. பிடிஎஃபோட எண்டுக்கு போகிறேன், ஏன்னா என் டைம் ஆகுது ஒன்று சொல்லி முடிக்கிறதுக்கு. அல்ஜிப்ராவில் எல்லா ஃபார்முலாஸும் இதில் படிச்சு ஆகணும் நீங்கள் கன்ஃபார்மாக. பாருங்கள், லீனியர் ஈக்குவேஷன் இருக்குது, எல்லாமே டாபிக்ஸ் இருக்குது. இது சொல்யூஷன். ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பி கவர் எவ்ரிதிங். ஆனால் நீங்கள் ஒன்று சொன்னோன்னா குவான்டிட்டேட்டிவ்க்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து இந்த பிடிஎஃப் வந்து கீழே இருக்க கொஞ்சம் செட்டிலேஷன் இது இருக்குது பாருங்க. அது எண்டுக்கு நான் போய் டைம் ஆகுது. பார்த்தாலே தெரியும் பாலினாமல் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து குவான்டிட்டேட்டிவ் மட்டுமே எல்லாத்தையும் என்டையராக கவர் பண்ணிட்டேன். ஸ்பீடாக வர போக மாட்டேங்குது. ப்ராபபிலிட்டி இருக்குது, அது 100 கொஷின்ஸு 100க்கு மேலே இருக்குது. ஸோ இதுதான் பிடிஎஃப் எண்டு, பார்த்துக்கோங்க லாஸ்ட் பேஜ். இட் வில் கவர் த என்டையர் டாபிக் பாருங்கள். அண்டில் குவான்டிட்டேட்டிவ் என்னென்ன டாபிக் வேணுமோ அது எல்லாமே இந்த பிடிஎஃப்ல கவர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ திஸ் வில் பி த எண்ட் ஆஃப் குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பிடிஎஃப் பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்மளோட அடுத்த பிடிஎஃப் பார்த்துலாம். அனலிட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இது எல்லாமே ஒரே பிடிஎஃப்ல இருக்குது. ஸோ அனலிட்டிக்கல் ரீசனிங்கில் ஒரு டைப் இருக்குது, வெர்பல் அனாலஜி. பார்த்துக்கோங்க. கொஷின்ஸு கீழே போகிறேன். லைக் பெரு இஸ் ரிலேட்டட் டு ஜூம் பண்ணுறேன் கொஞ்சம். பெரு இஸ் ரிலேட்டட் டு லிமா இஸ் த சேம் வே டு போர்ட்டுகல் இஸ் ரிலேட்டட் டு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. கொஷின்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எப்படி சொல்கிறது, ஏபிசிடியில் வச்சு பட்டர் இஸ் ரிலேட்டட் டு மில்க், கிளாத் இஸ் ரிலேட்டட் டு ஃபேப்ரிக், அந்த மாதிரி கொஷின்ஸும் கொஞ்சம் இருக்குது. எது ஐட்டம் ரிலேட்டட் டு தட் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லா. நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். வெர்பல் அனாலஜி மோஸ்ட் இட் இஸ் ஈஸி டு ஆன்சர் திஸ், யூ கேன் கெயின் மார்க். போயிட்டே இருக்கேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் சினா இதுக்கு கேப்பில் எத்தனை இருக்குது, 12 இது இருக்குன்னா அந்த மாதிரி எஃப்எக்ஸ்பிக்கு 12 இருக்குது. இந்த மாதிரி ரேஷியோஸ் இருக்குது. ஸோ இதுலேயே எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இவ்வளோ கொஷின்ஸ்க்கு பிடிஎஃப் இருக்குது, பாருங்கள். நெக்ஸ்ட் வெர்பல் அனாலஜியில் வெர்பல் கிளாசிஃபிகேஷன் இருக்குது, பார்க்க போகிறோம். பாருங்கள், இதோட கொஷின்ஸும் இருக்குது. கீழே போகிறேன். அதோட டீட்டெயில் சொல்யூஷன்ஸும் இருக்குது. அதில் இன்னொரு டைப் வந்து சீரீஸ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஈஸி ப்ரோ. ஏலேருந்து பேபி இருக்குன்னா நெக்ஸ்ட் எத்தனை லெட்டர் கேப் விட்டு இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். கீழே வைக்க போகிறேன், ஸ்பீடாக போகிறேன். கீழே போகிறேன். அந்த லெட்டர்ஸ் எத்தனை இது இருக்குதுன்னு பார்க்கணும். கொஞ்சம் கேப்பு. ஹவு மெனி லெட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்க. இதில் டைப் 4 ஒன்று இருக்குது. ஃபேக்ட் சிச்சுவேஷன் கொடுத்துட்டு ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிலாம் இருக்குது கொஷின்ஸ். எவ்ரிதிங் இஸ் கவர்ட் இன் திஸ் பிடிஎஃப். அனலிட்டிக்கல் ரீசனிங் இது பாருங்கள், வென் டயக்ராம் வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அனலிட்டிக்கல் ரீசனிங் முடிச்சு நெக்ஸ்ட் பார்க்க போது லாஜிக்கல் ரீசனிங்.
லாஜிக்கல் ரீசனிங்னா நீங்கள் லாஜிக்கலாக எப்படி திங்க் பண்ணுறீங்க பாருங்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி 2 சிச்சுவேஷன் கொடுத்துருவாங்க. எந்த சிச்சுவேஷன் சூஸ் பண்ணணும் நீங்கள் தான் பார்க்கணும். அசப்ஷன் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஆர்குமெண்ட்ஸும் சில டைம் கொடுப்பாங்க. அதிலே இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஆர்குமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் நீங்கள் ரைட்டாக இருக்கோ அது சூஸ் பண்ணணும். ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டேட்மெண்ட், அசம்ஷன், கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. சொல்யூஷனோட அவங்க கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளனேஷனோட இருக்குது கீழே. லாஜிக்கல் ரீசனிங் ஒரு 100 கொஷின்ஸ் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதிலே 2000 வச்சுலாம் இருக்குது, அதுவும் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. வித் எக்ஸ்பிளனேஷன். இதெல்லாம் நீங்கள் ஒரே ஒரு நாளில் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். படிக்கிறது கூட தேவையில்லை, லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதை பற்றி கன்க்ளூஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் எந்த கன்க்ளூஷன் கரெக்டாக இருக்குது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இதெல்லாம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் யூ கெட் மார்க். கீழே போகிறேன், சொல்யூஷன் இருக்குது இதெல்லாம். அதுவும் அது ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட்டு அதே தான். திருப்பி ஸ்டேட்மெண்ட், கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட், அசப்ஷன், ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு எப்படிலாம் வரைய சொல்லுவாங்க. யூ நீட் டு திங்க். கிரிட்டிக்கல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா அது சொன்ன மாதிரி வரையாது. இப்போது கீழே வரேன், பார்த்தீங்கன்னா 2 போட்டு எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் இது மாதிரி எந்த இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருவாங்க, ஸ்டார் 3 வீனஸ்ன்னு, இல்லை எது நீங்கள் இருக்கோ சூஸ் பண்ணணும் எக்ஸாமில். டீட்டெயில் சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி இன்னொரு பேசேஜ் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், கெஸ்ட் cannot be contestable இந்த மாதிரி இருக்குது. deriving conclusion from the passage. இதுதான் இது ஓகே இருக்குது. இது ப்ராப்ளம் சால்விங். இப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சீட்டில் 6 பேர் உட்காந்துருப்பாங்க. 6 பேரில் M1, M2, M3 இருப்பாங்க. M1 வந்து M4 எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நார்த்தா, வெஸ்டா, ஈஸ்டா, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி டேபிளில் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்க, அதில் எப்படி இருக்குது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அப்புறம் ரெகுலேஷன் வரும், இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டம்ஸ் ஒரு கிளான்ஸ்க்காக பார்த்துக்கோங்க. ஆன்சர் கீ, விஷுவலைஸ் ரீசனிங் இதுவும் இருக்குது. அதே தான் ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட் கொடுத்துருவாங்க. அதே தான் ரிப்பீட் ஆகும். பட் யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் தான். அதுதான் மெயினாக இருக்குது. இதெல்லாம் ஈஸியாக நீங்களே போட்டுக்கலாம். ஸ்பீடாக போகிறேன். டீட்டெயில் சொல்யூஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ். இதை பற்றி பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். இதுக்கெல்லாம் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இதில் இருக்க கொஷின்ஸ் ஃபஸ்ட்டாலே இதுலேருந்தே வரும் கூட, ஈஸி தான். அது ரொம்பலாம் இல்லை, பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. ஸ்பீடாக போகிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இந்த பிக்சல் MSB ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாருங்க, இது மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட். இந்த மாதிரி கொஷின், சிம்பிள் கொஷின்ஸ் தான் கம்ப்யூட்டர் அவேர்னஸ். இப்போ போகிறேன், ஸ்பீடாக போகிறேன் கொஞ்சம். நெக்ஸ்ட் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா அதோட கொஷின் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க, ஒரு 10 years 12 years கொஷின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர் கீயோட. அந்த பிடிஎஃப் காட்டுறேன் நான். ஆன்சர்ஸ் இருக்குது, டீட்டெயில் ஆன்சர்ஸ். கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், கொஞ்சம் எனக்கு டைம் ஆகணும்னு சொல்லி போனால். இதோட அடுத்த இபுக் பார்த்துலாம். கொஷின் பேப்பர்ஸ் ஆன்சரோட ஒரு 10 years ஓடுது வித் சொல்யூஷனோட இருக்குது பாருங்கள். இதை நான் 3 பிடிஎஃபாக பிரித்து வச்சிருக்கேன், திருப்பி சொல்கிறேன். ஏன்னா ஒரே பிடிஎஃப் போட்டால் எனக்கு அது சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதுலேயே ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. 2002 கொஷின் பேப்பர் ஆன்சர் வருது வித் எக்ஸ்பிளனேஷனோட பேக்கில் இருக்குது. 2002, 3 எல்லா வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸ் இதில் இருக்குது. யூ கேன் யூஸ் திஸ் 2004 கொஷின் பேப்பர்ஸ் பாருங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன்னா கொஷின்ஸ், ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட், கன்க்ளூஷன் கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த கொஷின்ஸில் வந்துருக்கு ஆல்ரெடி வித் ஆன்சர் கீ இருக்குது. டீட்டெயில் ஆன்சர் கூட பார்த்துக்கோங்க பின்னாடி. 2006 கொஷின் பேப்பர்ஸ். இது வந்து நான் என்ன சொல்லுவேன், நான் குவான்டிடேட்டிவ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண முடிச்சதெல்லாம் நீங்களே ஈஸியாக போட்டுடலாம். ஒரு 2-3 days இந்த லாஜிக்கல், அனலிட்டிக்கல், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லாம் நீங்களே படிச்சிடலாம். பிகாஸ் இதெல்லாம் பேசிக் கொஷின்ஸாக வரும். குவான்டிட்டி மட்டும் தான் அது கொஞ்சம் டஃப்பாக வரும் எப்போவுமே. பட் யூ நீட் டு நோ அபவுட் த ட்ரிக். பாருங்க கொஷின் பேப்பர்ஸ். கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். 2007 ஒரு இது இப்போ இருக்கிறது வரைக்கும் இருக்குது. 2008 ஆன்சர் கீ பாருங்க. 2009 இது. 2009 நான் கீழே போயிடுவா, கொஞ்சம் டைம் ஆகுது எனக்கு. ஸ்பீடாக போகிறேன். 2010, 11, 12, 13 எல்லாத்தோட கொஷின் பேப்பர்ஸும் இதில் இருக்குது. அட்லாஸ்ட் யூ கேன் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் பிடிஎஃப் எண்டுக்கு போயிடுறேன். கொஞ்சம் எனக்கு இது சரி நோட்டினால டைம் ஆகுது. 17 இருக்குது கொஷின். 2017 கொஷின் இது. 2022 வரைக்கும் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் 3, 4 மட்டும் நீங்கள் ஆன்லைனில் போட்டுக்கோங்க. பிகாஸ் இந்த புக்கில் 2, 3 வரைக்கும் தான் இருக்குது. 2022, 2023 அவ்வளோதான். இதோட பிடிஎஃப் ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. இதுதான்
பிடிஎஃப் ஒரு ப்ரிவியூ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் தட். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் ஒரு 100 rupees இருந்தால் போதும். ஸ்க்ரீனில் தெரியுற மெயில் ஐடிக்கு உங்கள் நேம், உங்கள் வாட்ஸ்அப் நம்பர், இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க அக்கௌண்ட் நம்பருக்கு 100 rupees ஜிபே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டோட அட்டாச் பண்ணி அங்கிருந்து நானே உங்களுக்கு அந்த பிடிஎஃப் அனுப்புகிறேன். ஸோ இதோட என்னோட வீடியோ ப்ளாகை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.